என்ன இது? நான் இவன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சத இவன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் என் மேல உள்ள கோவம்லாம் குறைஞ்சு என்கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்க. இந்த நேரத்துல இப்படி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் சொல்லிதான் அதெல்லாம் பண்றாங்கன்னு நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்? சாச்சா, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? சந்தியா நீ சொல்லிதான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் போக முன்ன மாதிரிலாம் நான் இப்போ இல்ல. நீ அப்படி நினைக்க மாட்ட. ஆனா எதுக்கு இப்ப தாலியெல்லாம் பிரிச்சு கோக்கணும்? அதுவும் எங்க அம்மா தான் உன் கழுத்துல தாலியை மாத்தி போடணும். அதையும் என்னைய பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் சரியா வராது நந்தினி. அதனால இதை எப்படியாவது தடுக்கணும். நான் நினைச்சத நீ அப்படியே சொல்ற கரிகாலா. நீ இப்பெல்லாம் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீ இப்படி எல்லாம் தான் நினைப்பேன்னு தெரிஞ்சுதானே நானே சொல்றேன். நான் இப்ப இப்படி சொல்லலைன்னா இத வச்சு தேவையில்லாத ஒரு சண்டை நமக்குள்ள வரும். அதுக்கு தான் நானே முந்திக்கிட்டேன். வானதிக்கு ஒரு பிரச்சனைனதும் அவ உங்ககிட்ட வந்து உதவி கேட்காமலேயே நீயா அவளுக்கு உதவி பண்ண. இப்ப வானதி உங்ககிட்ட வந்து உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் அவளை நீ ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற? பாவம், அவ அருளை காதலிச்சது தப்பா? அவ அருளை காதலிச்சது தப்பு இல்ல. ஆனா அது அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நான் நிச்சயமா ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லாம நான் கல்யாண கோலத்துல மணமேடையில இருக்கும் போது என் கல்யாணம் நின்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என் கல்யாணத்தை நிறுத்தினா பாத்தியா? அவளை எப்படி என்ன மன்னிக்க சொல்ற? நினைப்ப வானத்தையும் அருளும் பிரிஞ்சுட்டா இந்த குடும்பமே உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதையும் மனசுல வச்சுதான் நான் அவளுக்கு உதவி பண்ண. மத்தபடி அவ பண்ண துரோகம் எனக்குள்ளதா இருக்கு. அதை என்னால என்னைக்குமே மறக்கவே முடியாது. ஏய், அதை எடுத்து விடுறா. என்ன எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என்ன வெட்டுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். இங்க பாரு, உன்னை காரணம் இல்லாம ஒண்ணு கட்டி போட்டு வைக்கல. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. என்னால இப்ப உங்களுக்கு என்ன ஆக போகுது? அத நேரம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா இரு. நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? இல்ல, உங்களுக்கு நான் ஏதாவது ஐடியா கொடுப்பேன்ல. நாளைக்கு தாலி பிரிக்கி போட போறாங்களா? வானதி கழுத்துல அந்த அருள் பயலும் நந்தினி கழுத்துல அந்த கரிகால பயலும் தாலி பிரிச்சு கட்ட போறாங்களா? அது நடக்கவே கூடாது.
அதை எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அந்த வீடியோ இருக்கிற போன் உங்களுக்கு கிடைக்கலையா? அது கிடைச்சிட்டா நீங்க மொத்தமா 4 பேரையும் பிரிச்சிடலாமே. போன் கிடைச்சிருச்சு, ஆனா அதுல அந்த வீடியோ இல்லையே. வீடியோ இல்லையா? என்ன சொல்றீங்க? அதுலதான் வீடியோ இருந்ததே, அது எப்படி அழிஞ்சு போச்சு? புதுசா சந்தியான்னு ஒருத்தி வந்திருக்கா. அவ எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அவ வந்து போன்ல இருக்கிற வீடியோவை அழிச்சிட்டா. சந்தியாவா? யார் அவ? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சும்மா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. சரி, உங்ககிட்ட அந்த வீடியோவோட காப்பி ஏதாவது இருக்கா? காப்பி இருந்தா நான் முன்னாடியே கொடுத்துக்க மாட்டேனா? அப்ப வாய் மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அந்த போன் இப்ப உங்ககிட்ட இருக்கா? அது என்கிட்ட தான் இருக்கு. நீங்க என் கூட ஒரு டீலுக்கு வந்தா அந்த வீடியோவை நான் இப்பவே எடுத்து தருவேன். சரி, அழிஞ்சு போன வீடியோவை எப்படி எடுத்து தருவ நீ? முதல்ல நம்ம டீல பேசி முடிச்சுப்போம். சரி, என்ன டீல் உன்னோடது? சொல்லி தொலை. அந்த கல்யாணிக்கு நான் யாரு என்னன்னு தெரியாது. அதான் எனக்கு தெரியுமே. நீங்க எதுவும் என்ன பத்தி சொல்லிரல. இதுவரைக்கும் நான் எதுவும் சொல்லல. இனிமேலும் நீங்க சொல்லக்கூடாது. டேய், முதல்ல உன் டீல் என்ன அத சொல்லு. அருளை கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் ஒரு டீலா?